ஒரு மனிதன் தவறு செய்து விட்டான் என்றால் அவனுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறதா? இந்த துஆ அதற்கு அழகான பதில் சொல்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பான சகோதர சகோதரிகளே, முதலில் ஒரு விஷயம் சொல்லிக்க வேண்டும். இந்த தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்து நல்ல கருத்துக்களையும் துஆவையும் சொல்லித் தருகின்ற, உதவி செய்து வருகின்ற எல்லாருக்கும் என் மனமார்ந்த ஜஸாக்கல்லா ஹைரன். நாம் ஆரம்பித்த இந்த அழகான பயணம் என்னென்னா, குர்ஆனில் வரும் ரப்பனா துஆக்களை அதன் அர்த்தத்தோடும் பின்னணியோடும் புரிந்து கொள்ளும் ஒரு சிறிய முயற்சி. அல்ஹம்துலில்லாஹ், இந்த தொடரில் இதுவரைக்கும் நாம் பல ரப்பனா துஆக்களை பார்த்திருப்போம். ஒவ்வொரு துஆக்கும் ஒரு பின்னணி இருக்குது, ஒரு சூழ்நிலை இருக்குது, ஒரு பெரிய பாடம் இருக்குது. அதனால தான் இந்த துஆக்களை அர்த்தம் தெரியாமல் ஓதுறதுக்கு பதிலாக அர்த்தத்தோடும் பின்னணியோடும் புரிந்து கொண்டு ஓத வேண்டும். அப்போதுதான் அந்த துஆ நம்ம மனதையும் மாற்றும், நம்ம வாழ்க்கையையும் மாற்றும். இன்று அதே தொடரில் 8வது ரப்பனா துஆக்குள் நாம் நுழைய போகிறோம். இந்த துஆ மிகவும் ஆழமான ஒரு துஆ. ஏனெனில் இது மனித குலத்தின் முதல் நபியான ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்ட ஒரு மன்னிப்பு துஆ. ஒரு தவறு நடந்த பிறகு அவர் மனம் உருகி அல்லாஹ்விடம் திரும்பி வந்து கேட்ட துஆ தான் இது. அப்படி என்றால் இந்த துஆ என்ன, அது எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது, அதிலிருந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன பாடம் கிடைக்கிறது, இதையெல்லாம் இன்று இந்த பதிவில் நாம் ஒன்றாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். திருக்குர்ஆனில் இந்த துஆ 7வது அத்தியாயத்தில் 23வது ஆயத்தில் வருகிறது. இந்த துஆ என்னவென்றால், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வஇன் லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஷிரீன். இந்த துஆவுடைய அர்த்தம், எங்கள் இறைவா, நாங்கள் எங்களுக்கே நாங்களே அநியாயம் செய்துவிட்டோம். நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு கருணை செய்யவில்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஆழமான வார்த்தைகள் பாருங்கள். ஒரு மனிதன் தவறு செய்த பிறகு முதலில் என்ன செய்ய வேண்டும்? தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த துஆவின் முதல் வரியிலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறாங்க, யா அல்லாஹ், எங்களுக்கே நாங்களே அநியாயம் செய்துவிட்டோம். கவனிச்சிங்களா? அவர்கள் தவறை மறைக்கவில்லை, தவறுக்கு காரணம் சொல்லவில்லை, வேறொருவரை குற்றம் சொல்லவில்லை. நேராக அல்லாஹ்விடம் தவறை ஒப்புக்கொண்டார்கள். இதுதான் ஒரு உண்மையான தௌபாவின் முதல் படி. இப்போது இந்த சம்பவத்துக்கு பின்னணி என்னென்னு கொஞ்சம் பார்க்கலாமா? அல்லாஹு தாலா மனித குலத்தின் முதல் நபியான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களின் மனைவியான ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஜன்னத்தில் வாழ வைத்தான். அங்கே அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் இருந்தது. எந்த துன்பமும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை, எந்த குறையும் இல்லை. ஒரு அழகான வாழ்க்கை. ஆனால் அல்லாஹு தாலா அவர்களிடம் ஒரு கட்டளை மட்டும் சொன்னான். இந்த ஜன்னத்தில் நீங்கள் விரும்பியது எல்லாம் சாப்பிடலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட மரத்துக்கு மட்டும் அருகே போகக்கூடாது. இது ஒரு சோதனை. அங்கே ஷைத்தான் அமைதியாக இருக்கவில்லை. அவன் மனிதனை வழி தவற செய்யும் பணியில் இருந்தான். அவன் முதலில் என்ன செய்தான் தெரியுமா? ஒரே நேரத்தில் பெரிய பாவத்துக்கு தள்ளவில்லை. முதலில் சிறிய சந்தேகம், பிறகு ஒரு ஆசை, பிறகு ஒரு வசியம். அவன் சொன்னான், இந்த மரத்திலிருந்து சாப்பிட்டால் நீங்கள் என்றும் வாழ்பவராகி விடுவீர்கள். இப்படி மெதுவாக மெதுவாக அவர்களை ஏமாற்றி அந்த தடை செய்யப்பட்ட மரத்திலிருந்து சாப்பிட செய்தான். அதற்கு பிறகுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களால் ஒரு தவறு நடந்து விட்டதை உணர்ந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? உடனே அல்லாஹ்விடம் திரும்பி வந்தார்கள். அப்போது மனம் உருகி கேட்ட துஆ தான் நாம் இப்போது பார்க்கும் இந்த துஆ. இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு ஒரு பெரிய பாடம் கிடைக்கிறது. ஷைத்தான் மனிதனை ஒரே நேரத்தில் பெரிய பாவத்துக்கு தள்ள மாட்டான். அவன் மெதுவாக மெதுவாக மாற்றுவான். முதலில் ஒரு சிறிய தவறு, பிறகு அதை சாதாரணமாக நினைக்க வைப்பான், பிறகு அதை தொடர வைப்பான். இப்படித்தான் மனிதனை வழி தவற செய்கிறான். இன்று நம்ம வாழ்க்கையிலும் இதே மாதிரி தான் நடக்குது. உதாரணத்துக்கு, நம்ம தொழுகை செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆனால் சில நிமிடங்களில் மனது வேறு விஷயங்களை நினைக்க ஆரம்பிக்கிறது. கடைசி வேளை, நாளை திட்டம், ஃபோன், சோஷியல் மீடியா. இந்த எண்ணங்களை யார் போடுகிறான்? அதுதான் ஷைத்தான். அவன் நம்ம தொழுகையை கெடுக்கணும், நம்ம அல்லாஹ் தாலாவை நினைப்பதை குறைக்கணும். அதனால தான் அந்த மாதிரியான துஆக்களையும் அர்த்தங்களையும் பின்னணியும் நம்ம தெரிந்து கொள்ளணும். இந்த சம்பவத்திலிருந்து நாம் 3 பெரிய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் பாடம், மனிதன் தவறு செய்யாதவன் இல்லை. மனித குலத்தின் முதல் நபியான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூட ஒரு தவறு நடந்தது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால், அவர் அந்த தவறில் தொடரவில்லை. உடனே அல்லாஹ் தாலாவிடம் திரும்பி வந்தார்கள். இரண்டாவது பாடம், ஒரு உண்மையான முஃமின் தவறு செய்தாலும் அதை மறைக்க மாட்டான். அவன் அல்லாஹ்விடம் நேரடியாக சொல்லுவான், யா அல்லாஹ், நான் தவறு செய்து விட்டேன். இதுதான் உண்மையான தௌபா.
மூன்றாவது பாடம், அல்லாஹ்வின் மன்னிப்பும் கருணையும் இல்லாமல் மனிதன் வெற்றி பெற முடியாது. அதனால்தான் அந்த துஆவில் அவர்கள் சொல்கிறார்கள், நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த துஆ நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கிறது. ஒரு மனிதன் தவறு செய்து விட்டான் என்றால் அவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற அர்த்தமில்லை. மாறாக அவன் உண்மையாக அல்லாஹ்விடம் திரும்பி வந்து மனம் உருகி மன்னிப்பு கேட்டால் அல்லாஹு தாலா அவனை மன்னிக்க தயாராக இருக்கிறான். அதனால்தான் இந்த துஆவை நாம் அடிக்கடி ஓத வேண்டும், அர்த்தத்தோடும் ஓத வேண்டும். அல்லாஹு தாலா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து நம்மையும் நம் சந்ததிகளையும் நேரான பாதையில் வழிநடத்துவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.